ஆனா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், முதலாக இது சிபிஐக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததே நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி. கரூர்ல நாம் தான் வைத்தோம். காரணம், இது ஒரு அரசியல் கட்சியோ, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சியோ, ஆளுங்கட்சி திமுகவோ அல்லது தேர்தல் பரப்புரைக்கு வந்த தமிழக வெற்றி கழகத்திற்கோ சம்பந்தப்பட்ட வழக்குன்னு மூடி மறைக்க கூடாது. இது 41 உயிர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு. அதனாலதான் நாங்க நேரடியாக முன்னாள் நீதிபதி அவர்கள் தலைமையில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபர் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அதே நேரத்தில் சிபிஐ முழுமையாக ஒரு ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன், முழுமையா என்ன நடந்துச்சு, யார் வந்தாங்க போனாங்க, ஆர்கனைசர் மீது தவறு இருக்கா, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மீது தவறு இருக்கா, கூட்டத்தில் யாராவது மர்ம நபர்கள் கலந்திருக்கின்றார்கள், இதெல்லாம் முழுமையாக ஒரு ட்ரெயின்டு ஏஜென்சி மட்டும்தான், இதற்காகவே ட்ரெயின்டு ஏஜென்சி. இது போன்ற பல வழக்குகளை பார்த்திருக்கக்கூடிய சிபிஐ வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தோம். எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2 தொண்டர்களும் கூட தனிப்பட்ட வகையில் உச்சநீதிமன்றத்திற்கு போயிருந்தாங்க. அக்கா உமா ஆனந்தன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. வழக்கறிஞர் அவர்களும் தனிப்பட்ட முறையில் GS மணி அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு போயிருந்தாங்க. அதனால் எல்லா பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸையும் ஒன்றாக எடுத்து இன்று மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இது சிபிஐ வழக்குக்கு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த சிபிஐ வழக்கையும் கூட மானிட்டர் செய்வதற்கு ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பார்கள் என்கின்ற கருத்தையும், அவர்களோடு தமிழகத்தை சார்ந்த 2 IPS அதிகாரிகள், ஆனால் தமிழகத்தில் பிறந்திருக்க கூடாது, மற்ற மாநிலத்தில் பிறந்து தமிழகத்தில் IPS அதிகாரியாக நம்ம கேடர்ல பணி செய்யக்கூடிய 2 IPS அதிகாரிகளும் உடனிருக்க வேண்டும் என்கின்ற வாதத்தை வைத்திருக்கின்றார்கள். அதையும் வரவேற்கின்றோம். ஆனால் நிச்சயமாக இதில் யார் உள்ளிருந்திருக்கிறாங்க, யார் தவறு செய்திருக்கின்றாங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரியாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும். சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி யார் சார்ந்தவர்களாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். அதில் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்பது முக்கியம் இல்லை. அதனால் நிச்சயமாக நீதி வெல்லும் என்கிற நம்பி இருக்கு. அதே நேரத்தில் எப்படி நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர் அவர்கள் நிறைய விஷயத்தை அவங்களாகவே எடுக்கிறாங்களோ, அதுபோல கரூரில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பம், அதுல அவங்களுக்கு தெரியாம 2 நபர்கள்ட்ட பொய் சொல்லி கையெழுத்தை வாங்கி அவர்களையும் இந்த வழக்கில் பெட்டிஷனா சேர்த்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த சம்பந்தப்பட்ட 2 நபர்களும் கூட எங்களுடைய கையெழுத்தை பொய் சொல்லி வாங்கியிருக்கின்றார்கள் என்கின்ற வாதத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் முன் வைத்திருக்கின்றார்கள். அதனால் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து அந்த 2 நபர்கள்ட்ட யார் பொய் சொல்லி அவங்க கையெழுத்தை வாங்கினது, யார் அவர்களை தவறாக வழிநடத்தியது, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீதிமன்றத்திற்கு எதிராக தவறான ஒரு முன்னுதாரணத்தை கையாண்டிருக்கின்றார்கள். அதையும் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும், அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்கள் முன்பு நாங்கள் வைக்கின்றோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.